ஆரி ஒர்க் ப்ளவுஸை என்னதான் சிங்கிள் ஃபுட்டரை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சுகர் பீட் லாஸ்ட்ல அலைன்மெண்ட் மாறி வேவியா தெரியுதா? உங்களோட ஆரி ஒர்க் ஃபினிஷிங்கே பாலாகுதா? இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு சிங்கிள் டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஜரி த்ரெட் பக்கத்துலேயே நீங்கள் உங்கள் சுகர் பீட்ஸை லோட் பண்ணீங்கன்னா நீங்கள் லோட் பண்ண சுகர் பீடோட பாதி ஜரி த்ரெட் மேலே ஓவர்லாப் ஆகி இருக்கும். இப்படி ஒர்க் பண்ண பீட்ஸை சிங்கிள் ஃபுட்டரை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஃபுட்டர் உங்களோட பீடை லைட்டாக தள்ளும். ஸோ தட் உங்களோட அலைன்மெண்ட்டே சேஞ்ச் ஆகி உங்களோட சுகர் பீட் வேவி ஃபினிஷிங் இருக்கும். கரெக்டான வே சுகர் பீட் நீங்க லோட் பண்றப்ப ஒரு 1/8 கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சுகர் பீடை லோட் பண்ணுங்க. அப்படி லோட் பண்றப்ப உங்க சுகர் பீட் ஜரி த்ரெட்டுக்கு மேல ஓவர்லாப் ஆகாது. இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா சிங்கிள் ஃபுட்டரை வச்சு ஸ்டிச் பண்றப்ப ஆரியோட அலைன்மெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாம உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ரொஃபஷனலா பக்காவா இருக்கும். இதே மாதிரி டீப் லேர்னிங்கோட ப்ரொஃபஷனல் வேலை ஆரி கத்துக்கணும்னா நம்மளோட ஆன்லைன் ஆரி மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ஃப்ரைடேவோட எண்ட் ஆகுது. 2 இன்ஸ்டால்மெண்ட் அவைலபிள். இந்த 3 வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணுங்க.